வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் சம்பா கோதுமை ரவை வச்சு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்பா ரவையில் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சம்பா ரவை எடுத்துக்கணும். அதை நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம சம்பா கோதுமையையும் வறுத்து இதே மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி ரவையை வறுத்துட்டு அதில் எப்படி பிடி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா வறுத்துக்கணும். முதல்ல சம்பா கோதுமை ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வறுந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் நல்லா போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து இப்போ ஒரு தட்டில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான வெள்ளை கரைசல் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அது நான் இதில் ஒரு 250 கிராம்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாகவே தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த மாவோடு சேர்த்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சம்பா கோதுமை ரவை நல்லா ஆறிடுதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். சம்பா ரவையை இந்த அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட நம்ம வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு வேக வைக்கணும். நம்ம இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒட்டு மொத்தமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு பிடிச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணும். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டைங்களை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போது மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இது நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வெள்ளைப்பாக்கு நம்ம ஒரு 100 கிராம் வெல்லமே இதுக்கு போதும். இதே அதிகமாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம சின்னதாக கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ அதில் நம்ம ஈரமான துணியை நம்ம எடுத்துக்கணும். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு தட்டு வச்சுருக்கேன். இட்லி தட்டு ஒரு தட்டு வச்சுட்டு நல்லா தண்ணி சூடு பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த சம்பா ரவையில் இது நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடு பாருங்கள். இப்போ நல்லா ஆவி வருது. அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சா நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். வெந்ததும் அதுக்கப்புறம் எடுத்து இது கூட தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடலாம். வேகட்டும். இதுக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேக வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா லேஸாக இருக்குது. நம்ம இப்படி கொஞ்சம் கிள்ளி எடுத்து நம்ம இப்படி பண்ணோம்னா நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஒன்றா சேரணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி சம்பா ரவை கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நாம் இப்போ தேங்காய் பூ தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான
கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணலாம். வீட்டிலேயே சூப்பரான சம்பா கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருள்களே வச்சு நம்ம செய்கிறதால இது ரொம்பவும் ஈஸியானது. அதே சமயம் ரொம்பவும் சத்துக்கள் நிறைஞ்சது, ஆரோக்கியமானது. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வந்து வறுத்து செய்கிறதுனால இதோட வாசனையிலே சூப்பராக இருக்கும். அதனால நான் இதில் ஏலக்காய் சேர்க்கலை. அப்போ தான் வந்து அந்த கோதுமையோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.